உனக்கு பால் பத்தல, நீ சரியாக கொடுக்கல. I don't know why people keep saying this. They discourage so much. உனக்கு பால் பத்தல, அதனால தான் குழந்தை அழுது. நீங்கள் இப்போ கொடுக்கலன்னா நானே வெளியில் வாங்கிடுவேன்ற மாதிரி இருப்பேன். அது அலாம் கிளாக் வச்சு எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு எந்திரிச்சு ஃபீட் பண்ணி அது தூங்கிட்டு இருக்க குழந்தைய எழுப்பி இஃப் யோர் பேபி இஸ் நாட் டிமாண்டிங்னா மேபி கொஞ்சம் எழுப்பி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறமே ஒழிய கண்டிப்பாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபீட் பண்ணாதீங்க. Some of the boy babies, I feel, they demand food. No, they cry every hour. The girl babies நிறைய தூங்கிட்டே இருக்கும். But somehow we see that boys have more of a reflex related issues. Why should we encourage burping? நீங்கள் ஏன் எங்ககிட்ட வரீங்க, அது பாதி ரீசன் அதை பண்ணிங்கனாலே குறைஞ்சிரும் தெரிஞ்சிட்டாலே they should be okay. சில கேர்ள் பேபிஸோட பேரண்ட்ஸ் ask me, குழந்தையோட யூரினேஷன் ஏரியாவில் there is a bleeding. Boy babies will have lots of pinkish urine. யூரின் போகிற இடத்துல நாங்கள் நிறைய மாவு மாதிரி பார்த்தோம், ரெட்டாக பார்த்தோம், பிங்காக பார்த்தோம்னு சொல்லுவோம். Some babies get into this neonatal jaundice. நீங்கள் நல்லா breast feed பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக your liver is getting matured. மதர் லாக்டேஷன் டைமில் என்ன சாப்பிட்றாங்களோ will that affect the digestion? அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. Hello everyone, welcome to this World of Wellness podcast. Today we have the most important person next to us is the pediatrician. I welcome Dr. Balakumaran, Senior Consultant Pediatrician at Bloom Life Hospital. I think all of my patients would have known him also, because once you deliver, he's the person who's going to take care of the baby. So once the baby is born, everybody around the baby, no, not just the mother, new mother mattum kadiyadu, including the father, including the grandparents, everybody have a lot of queries. Though everybody have been through an experience in the family, and the புதுசாக ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாலே there's lot of doubts around the baby, and there are free advices given by everyone who's coming to our house to visit the baby. ஸோ இதில் எது கரெக்டு தப்பு, வாட் இஸ் ரைட் அண்ட் ராங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் சம்திங் விச் எவ்ரிபடி கீப்ஸ் ஆஸ்கிங். ஸோ த காமனஸ்ட் questions I'm going to ask him, and I think he will be the right person to answer any query related to the newborn baby. So once a baby is delivered, so there will be a lot of difficulty initially for the mother to lactate. ஸோ இதில் வந்து உடனே ஃபார்முலா ஃபீடுக்கு போகணும் அப்படிங்கிறது, தெர் ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் இமீடியட்லி தே இனிஷியேட் ஃபார்முலா ஃபீட்ஸ், அண்ட் தெர் ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் அஸ் வேர் வி சே வி ஆர் பேபி ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டல் அண்ட் வி டோன்ட் வாண்ட் டு கிவ் ஃபார்முலா. பட் நாங்கள் கொடுக்கல அப்படின்னா கூட த பேரண்ட்ஸ் ஆர் வெரி ஆன்ஷியஸ். குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, நீங்கள் எதுவுமே கொடுக்கல, ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் த மதர் இஸ் ஓன்லி கிவிங் அஸ் லைக் ரொம்ப கம்மியாக, டாக்டர் ரொம்ப கம்மியாக வருது, இது எப்படி குழந்தைக்கு பத்தும். ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் நாங்களே நிறைய தடவை ஃபேஸ் பண்ணுவோம். லைக் ஆஸ் அ பீடியாட்ரிஷியன் ஐ திங்க் யூ மஸ்ட் பி ஃபேஸிங் மோர் தென் அஸ். ஸோ ஹவு டு யூ டெல் வாட் இஸ் ரைட் அண்ட் ராங்? மேம், ஆஸ் யூ ரைட்லி செட், கண்டிப்பாக த மூமெண்ட் த பேபி டெலிவர்ஸ் கண்டிப்பாக அவங்கள சுற்றி ஒரு பண்டோர பாக்ஸ் ஆஃப் டவுட்ஸே ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிற பிக்கஸ்ட் டவுட்டே நீங்கள் சொன்னதான். பாப்பா வந்தோன்னே அழுதுகிட்டே இருக்குது, பேபி இஸ் கண்டினியூஸ்லி க்ரையிங் டாக்டர், ஸோ வாட் டு டூ? ஸோ டெஃபினெட்லி எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் வில் ஹாவ் ஒன் பார்ட்டி ஹூ இஸ் ஸ்டாண்டிங் தேர் அண்ட் ஜஸ்ட் சேஸ் பால் பத்தல டாக்டர், தட்ஸ் வை த பேபி இஸ் க்ரையிங். ஸோ கண்டிப்பாக இந்த பேபி அழுகிறதுக்கான ரீசன் ஆல்ரெடி தே வுட் ஹவ் ஜஸ்ட் டிசைடட் தட் இது கண்டிப்பாக இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் இம்ப்ராப்பர் ஃபீடிங் அண்ட் இம்ப்ராப்பர் மில்க் செக்ரீஷன். பட் தோ இட்ஸ் அ காமன் சினாரியோ விச் வி ஃபேஸ் டே டு டே, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம அவங்ககிட்ட போயிட்டு ப்ராபப்ளி வி ஷுட் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிசியாலஜி. ஒரு பாப்பா பிறந்தோன்னே என்ன நடக்கும், நிஜமாகவே அவங்களுக்கு எப்போலேருந்து நீங்கள் மில்க் செக்ரீட் பண்ணுவீங்க, எப்போ கண்டிப்பாக உங்களோட மில்க் செக்ரீஷன் இன்எடிக்குவேட்டாக இருக்குன்றதை நாங்கள் கிளாஸிஃபை பண்ணுறோன்றதை நிறைய டைம் புரிய வச்சுட்டோனாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் தே ஆர் ஓகே. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம சொல்கிறது, நாட் எவ்ரி க்ரை மீன்ஸ் தட் யுவர் பேபி இஸ் க்ரைங் அவுட் ஆஃப் ஹங்கர். ஸோ ஃபஸ்ட்டு வி ஜஸ்ட் ஹாவ் டு மேக் ஷுர் தட் தே அண்டர்ஸ்டாண்ட் that baby வந்து டெலிவர் ஆகின ஃபஸ்ட்டு 48 to 72 hours are not dependent on your breast milk as the source of nutrition. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். மோஸ்ட்லி பாப்பா வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே they have just accrued it.
கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, நியூட்ரிஷன் எல்லாமே நம்மளோட பிளசன்டல் யூனிட் வழியாக பேபிக்கு போயிட்டு நீங்களும் அந்த ஆன்டினேட்டலாகவே அந்த வெயிட் கெயின்ன்றதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக பாப்பா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் வெல் பேபி சினாரியோஸ். ப்ரீடம் பேபிஸ், ஸ்மால் பேபிஸ், அது இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் இங்கே ஒரு வெல் பேபி டெலிவர் ஆகி பாப்பாவோட உடனே நம்ம பிரெஸ்ட் க்ரால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லாட்ச் வித்தின் ஃபஸ்ட்டு கோல்டன் மினிட்குள்ளே பண்ணிவிட்டு நம்ம உங்கள்கிட்ட கொடுக்கும்போது கண்டிப்பாக தே ஆர் டூயிங் ஃபைன் தான். ஸோ இதில் மெயின் திங் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இஸ் ஒன்லி ஹவ் யுவர் latching டெக்னிக்ஸ் ஆர். ஸோ கண்டிப்பாக நமக்கு ப்ளூமில் வி ஹாவ் அ வெல் சப்போர்ட்டட் லாக்டேஷன் டீம். ஸோ தே கம் ஃபஸ்ட்டு அந்த latching இனிஷியலாக கைட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கரெக்டாக latchingலாம் கரெக்டாக இருக்குன்றத சொன்னாலே போதும். ப்ளஸ் அவங்ககிட்ட புரிய வைக்க வேண்டியது த பேபி இஸ் நாட் க்ரைங் அவுட் ஆஃப் ஹங்கர் இருக்கலாம். பட் அதையும் தாண்டி த என்விரான்மெண்ட் இஸ் நியூ. ஸோ ஃபார் த பேபி வாஸ் இன்சைட் த டம்மி. இப்போ லைட்ஸ், ஃப்ளாஷிங் லைட்ஸ், சவுண்ட்ஸ், இத்தனை பேர் இருக்கோம், மம்மியை தவிர எத்தனையோ பேர் இருக்காங்க. இதெல்லாமே அவங்கள மோஸ்ட்லி அழுக வைக்கிறதுக்கான சிம்பிள் ரீசன்ஸாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அந்த அடாப்டேஷன் டு தி என்விரான்மெண்ட் நடக்கட்டும், அதுக்கே அவங்க டைம் எடுத்துப்பாங்க. ஸோ தட் இஸ் ஃபேர்லி ஓகேன்றதை நம்ம சொல்லுவோம். இன்னொன்று வந்து latching வந்து கரெக்டாக இருந்தாலும் செக்ரீஷன், அந்த கொலஸ்ட்ரம்ன்றது இட்ஸ் அ வெரி திக் மில்க். நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஃப்ளோயிங் மில்காக இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ட்ராப். வி ஜஸ்ட் கால்ட் இட் அஸ் லிக்விட் கோல்ட். உங்கள் ஃபஸ்ட்டு அந்த பிரெஸ்ட் மில்க் நம்ம சொல்கிறது லிக்விட் கோல்டு தான் சொல்கிறோம். அது ஒரு ட்ராப் 2 ட்ராப் வந்தாலும் போதும், தட் இஸ் ஃபைன். தேவைப்பட்டுச்சு நிஜமாவே ஒரு சில டைம் அந்த பேபி நிஜமாவே டல்லாக இருக்காங்க, ஃபீடிங் அவங்களுக்கு நிஜமாவே தேவைப்படுன்னு தோணுச்சுன்னா வி டூ செக் த சுகர்ஸ். ஸோ அந்த டைமில் நம்ம சுகர் செக் பண்ணும்போது சுகர்ஸ் நார்மலாக இருந்ததுன்னா வி ஆர் ஸ்டில் ரெஸ்ட் அஷ்யூர்ட் சேயிங் இல்லை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்லுவோம். And the other guides are urine motion are not your initial guides of saying the feeding is right. Mostly weight. We just do daily weight check. இந்த So டெய்லி வெயிட் I செக்லாம் think பார்த்துட்டு initially அந்த few drops of breast milk வந்தாலும் வந்தாலே that is enough it for is the more than baby. enough. அதை And தாண்டி ஒன்றும் baby கிடையாது. அதை மீறி அழுதுச்சுன்னா it need not be just for நீட் நாட் பி feeding. ஜஸ்ட் பால் பத்தலைன்றது இட்ஸ் நாட் த ஒன்லி ரீசன். அண்ட் தட் டசன்ட் மீன் தட் நீங்கள் கண்டிப்பாக ஃபார்முலாவோ இல்லை எனி ப்ரீ லாக்டியல்ஸ் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா சக்கரை தண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஹனி வைக்கணும்னு நினைப்பாங்க, அதர் அனிமல் மில்க் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இது எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம். அழுகைன்றது நார்மல், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வெயிட்டு குறைஞ்சது பாப்பா நிஜமாவே மெடிக்கலாக ஒரு அங்கே இருக்க பீடியாட்ரிஷியனுக்கு இந்த பாப்பாவுக்கு பால் பத்தலன்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ராவாகவே எதுவும் கொடுக்கணும். இல்லைனா நீங்கள் வெறும் ஒரு டைரக்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும் பண்ணிங்கனாலே போதும். மோஸ்ட்லி நார்மல் வெஜினல் டெலிவரி மதர்ஸ் ஆர் ஹாப்பி டு அக்செப்ட் திஸ் பிகாஸ் தே நோ த ப்ராசஸ் அண்ட் தே ஆர் ஈஸி இன் ரிக்கவரிங் ஆல்சோ. சம்டைம்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த எல்எஸ்சிஎஸ் மதர்ஸ் தான் அவங்களோட பெயின், அந்த பொசிஷன், அந்த காம்பனன்ட்னால தே ஹாவ் மோர் கன்சர்ன்ஸ். How frequently should a baby be fed? இப்போ நீங்கள் வந்து when you're coming for a rounds, நீங்கள் pediatrician you say every 2 hours feed பண்ணணும்னு சொல்கிறீங்க. பட் சம்டைம்ஸ் அது ஒரு பெரிய டாஸ்க்காக எடுத்துக்கிறாங்க women. அது அலாம் கிளாக் வச்சு எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு எந்திரிச்சு ஃபீட் பண்ணி அது தூங்கிட்டு இருக்க குழந்தைய எழுப்பி ஐ மீன் தே இது அங்கேயே நிறுத்துறது கிடையாது. இட் கண்டினியூஸ் ஃபார் லைக் ஃபியூ மோர் மந்த்ஸ். அவ்வளோ டாஸ்க் எடுத்து எவ்ரி 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணுமா? இஸ் தேர் சம்திங் ஐ மீன் கேப் விச் கேன் ஆல்சோ பி தாட் ஆஃப்? பேசிக்லி இந்த 2 ஹவர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறது இஸ் லைக் சம்திங் விச் வி ஆல் பி நோன் அப்பான் மேம். ஏன்னா யூஸ்வலாக 2 ஹவர்ஸ் ஃபீடிங் இஸ் சம்திங் நாங்கள் சொல்லணுன்ட்டு இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஓவர் த நெட் வென் தி ரீட் ஆல்சோ 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஃபீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் இஸ் த தாட் ப்ராசஸ். பட் யூஸ்வலி வாட் வி சே இஸ் தென் இப்போ நம்ம செப்பரேட் பண்ணிக்கிட்டோம்னாலே வெதர் இட் ஷுட் பி அ டைம்ட் அலாம் ஃபீடிங் ஆர் இல்லைனா நம்ம ஜஸ்ட்டு வெறும் ஒரு டிமாண்ட் ஃபீடிங் கொடுக்கலாமா அப்படின்றத கூட எடுக்கலாம். இப்போ டைம்ட் அலாம் ஃபீடிங்கிறது மேபி இந்த 2 ஹவர்ஸ்ன்னு சைக்கிள்ன்றதுலாம் இந்த இனிஷியல் ஃபியூ டேஸ்க்கு வி டூ சே. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து ஏன்னா த பேபி இஸ் நியூ டு தி என்விரான்மெண்ட், கண்டிப்பாக அவங்க ஃபீட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது, ஆல்ரெடி பேரண்ட்ஸ் வந்து அங்கே ஃபீடிங் எடுக்கிறாங்களா இல்லையான்றது தெரியாது. இது ஒரு ரஃப் கைட் மாதிரி சொல்லாமே ஒழிய, பட் அதே தான் கண்டிப்பாக அவங்க பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் பாப்பாவை யூஸ்வலி வாட் வி சே இஸ் தட் 2 ஹவர்ஸ்ன்றது ஒரு டைம் ஃப்ரேமாக வச்சுக்கோங்க. பட் எவ்ரி ஒன் இஸ் இண்டிவிஜுவல், எவ்ரி பேபி இஸ் இண்டிவிஜுவல், அதையும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதில் வெறும் அந்த டைம் மட்டும் 2 மணி நேரம்னு பார்க்காம அந்த 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு வாட்டி லாட்ச் பண்ணும்போது அவங்க கரெக்டாக குடிச்சிருக்காங்களா, கண்டிப்பாக உங்கள் பேபி பிரெஸ்ட்டை எம்டி பண்ணியிருக்காங்களா, போன ஃபீடிங் எப்படி இருந்தது, இதெல்லாம் வந்து நம்மளோட சப்ஜெக்டிவ் கியூஸ். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு ஃபீடிங்க்கு ஒரு மதராக அவங்க ஒரு கைடாக எடுத்துக்கலாம். இதை தாண்டி
உங்கள் பீடியாட்ரிஷியன் ரவுண்ட்ஸ்க்கு வரும்போது வெயிட் வச்சு பீ கவுண்ட் வச்சு ஹீ மைட் ஆல்சோ டிசைட் அண்ட் சே இல்லை பாப்பாவோட வெயிட் நல்லா இருந்ததுன்னா தென் மேபி ஒரு 2 to 2.5 hours ஈவன் 3 hours சைக்கிள் கூட வச்சுக்கோங்க. தட் ஷுட் ஆல்சோ பி ஃபைன். பட் இதில் ஒரு சிலது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒரு பேபி வந்து இந்த 12 ஹவர்ஸாக பிரிச்சுக்கலாம். ஒரு 12 hours த பேபி கேன் பி வெரி ஆக்டிவ். கண்டிப்பாக குடிப்பாங்க. அதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த 12 ஹவர்ஸ்ன்றது நம்ம 2 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக 2 ஹவர்ஸ்க்கு வரைக்கும் வெயிட் பண்ணணுன்றது கிடையாது. மேபி 2 மணி நேரத்தில் கூட மேபி பாப்பா எந்திரிக்கல, இஃப் யுவர் பேபி இஸ் நாட் டிமாண்டிங்னா மேபி கொஞ்சம் எழுப்பி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறமே ஒழிய கண்டிப்பாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபீட் பண்ணாதீங்க. பட் சமயத்தில் இந்த கிளஸ்டர் ஃபீடுன்னு பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஃபுல்லாக கொஞ்சம் தூங்கிட்டு அப்படி ஈவினிங்லேருந்து மிட் நைட்டில் தான் அப்படியே அந்த நைட் ஷோ மாதிரி தே வில் பி வெரி ஆக்டிவ் அலர்ட். அந்த டைம் தான் பேரண்ட்ஸும் 1008 கேள்வி வரும். ஸோ அந்த டைம் கேட்பாங்க, நீங்கள் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தானே குடிக்க சொன்னீங்க, நைட்டு அரை மணி நேரம் கேட்டுச்சு, நாங்கள் அதனால் வெயிட் பண்ணி கொடுத்தோன்னு சொல்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அப்படி எடுத்துக்க வேண்டாம். அது வந்து உங்கள் பாப்பா மேபி ஒரு எவ்ரி 15 மினிட்ஸ் ஒன்ஸ், சமயத்தில் 10 மினிட்ஸ் ஒன்ஸ், இல்லை half an hour ஒன்ஸ், தோ யூ ஃபெட் த பேபி இஸ் ஃபைன். திருப்பி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபீடிங் முடித்த பிறகு அதர் ரீசன்ஸ் ஃபார் க்ரைங் இல்லையான்றது பாருங்கள். மேபி சிம்பிள் பர்பிங், கம்ஃபர்ட் டெக்னிக்ஸ், டைப்பர் சேஞ்ச், ரூம் டெம்பரேச்சர் எல்லாம் செட் பண்ணிட்டேன், ஆனாலும் கரெக்டாக தான் இருக்குது, நிஜமாகவே நம்ம பாப்பா வந்து ஃபீடிங் கியூஸ் காட்டுறாங்க, சக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஏர்லி ஃபீடிங் கியூஸ் காட்டுறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு 24 ஹவர்ஸில் யூ கேன் கீப் ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் 3 to 4 hours ஸ்லீப்பாக அலவும் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ சமயத்தில் நம்ம யூஷுவலாக காலையில் ரவுண்ட்ஸ் போகும்போதே பீடியாட்ரிஷியன்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டு தான் இருந்திருப்பாங்க. காலையில் நாங்கள் போகும்போது தூங்கிட்டு இருப்பாங்க. வெரி ஈஸி ஃபார் அஸ் டு சே, பாருங்கள் பாப்பா அமைதியாக இருக்குது, நீங்கள் என்ன நைட்லாம் பிரச்சனை பண்ண, அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு போய்டும். நைட் டியூட்டி பீடியாட்ரிஷியன் வில் சே, சார் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க சார் எங்களை அப்படின்றதும் தே சே. பட் மார்னிங் டைம் யூ கேன் ஜஸ்ட் லீவ் ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் 4 hours ப்ரொவைடட் இந்த 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கரெக்டாக நல்ல ஒரு டீசெண்டாக ஒரு ஃபீட் பண்ணியிருந்தாங்க, லேச்சிங் கரெக்டாக இருக்குது, பிரெஸ்ட் எம்டி பண்ணியிருந்தாங்க. 4 ஹவர்ஸ் கழித்து ஏஞ்ச பிறகு மேபி திருப்பி ஒரு 2 or 2.5 hours சைக்கிள் இஸ் ஆல்சோ ஓகே. ஸோ இட்ஸ் லைக் இஃப் அ பேபி இஸ் ஃபீடிங் எவ்ரி 2 hours, எவ்வளோ நேரம் ஃபீட் பண்ணால் இஸ் அ ரைட் அமௌண்ட்? லைக் சம்டைம்ஸ் the baby feeds for 15 minutes, sometimes 20, sometimes the baby ரொம்ப நேரம் ஃபீட் பண்ணிட்டே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. Like, இதுவுமே நம்ம வந்து நம்மளோட டேஸ் ஆஃப் லைஃபை கூட வச்சுக்கலாம் மேம். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இட் டசன்ட் மீன் நம்ம இப்போ நிறைய டைம் கேட்பாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் என் பிரெஸ்ட்டில் வச்சு கொடுக்கணும். அதில் உண்மையை சொல்லணுன்னா வி டோன்ட் ஹாவ் மச் ஆஃப் அ கிளியர் கட் கைட்லைன்ஸ் ஆர் டைம் டு சே இத்தனை மணி நேரம் இத்தனை நிமிஷம் நீ கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ ப்ராபப்ளி இஃப் யூ ஃபீல் அந்த ஒரு 10 or 15 மினிட்ஸில் த லாக்டேஷன் கன்சல்ட் ஆல்சோ ஃபீல்ஸ் தட் லாச்சிங் நல்லா இருந்தது, த ஃபீலிங் ஆஃப் யுவர் பிரெஸ்ட் பீயிங் ஃபுல், அது குடிச்சு முடித்த பிறகு எம்டி ஆகிட்டாங்கன்னா டைம் டசன்ட் மேட்டர். இனிஷியல் டேஸில் நம்ம சொல்கிறது மேபி ஒரு 15 மினிட்ஸ் to 20-30 மினிட்ஸ் ஆகுது. மேபி ஒரு பிரெஸ்ட்டை ஒரு சைடுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் வி ஆல் நோ ஒரு பிரெஸ்ட்டில் ஃபஸ்ட் மில்க் 4 மில்க் தண்ணியாகவும் பின்னாடி வரப்பால் ஹைண்ட் மில்க் ஃபேட்டாகவும் இருக்கும். சமயத்தில் ரொம்ப அந்த ஏர்லியராகவே அன்லாச் பண்ணிட்டாங்கன்னா ப்ராபப்ளி அவங்க வந்து அவங்களோட அந்த ஹைண்ட் மில்கை எம்டி பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் லெஸ். ஸோ அதனால் அந்த 15-20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் அது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆஸ் த டேஸ் க்ரோ யுவர் பேபி இஸ் ஆல்சோ க்ரோயிங் அப். அவங்களோட ஜா மசில்ஸ் டெவலப் ஆகுது, அவங்களோட சக்கிங் கெப்பாசிட்டி இருக்குது, அவங்களோட எம்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஆஸ் த டே க்ரோஸ் மேபி அந்த செகண்ட் வீக் தேர்ட் வீக்லலாம் பேபி வில் ரியலைஸ் நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், வரோம் நமக்கு வேணுங்கிறது குடிக்கிறோம் தூங்க போகிறோம். ஸோ அப்போது நீங்கள் வந்து ரொம்ப இந்த டைம் ஃப்ரேம்னு வச்சுக்க வேண்டாம். சமயத்தில் ஒரு சில செகண்ட் மதர்ஸ், சமயத்தில் தேர்ட் பேபி மதர்ஸ் இருக்கலாம், அழுகவே மாட்டேங்கிறான், வரான் 5 மினிட்ஸ் தான் இருக்கான், நீங்கள் என்ன வெயிட் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இட் டசன்ட் மீன் கண்டிப்பாக வந்து டைமிங் இங்கே எடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. வராங்க குடிக்கிறாங்க, இட்ஸ் ஜஸ்ட் யூ அண்ட் யுவர் பேபி ஃபார்ம் அ பாண்ட். சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறத கேட்டு ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டாம். ஏன் இவ்வளோ I நேரம் think கொடுக்கல. baby is a little human, no? Each baby ஆமாம், is different, கரெக்ட். and each baby's need is different. Each I need think is each baby's how they behave and how they everyone's feed, character, everything is different. different. So அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி இப்படி தான் 2 hours once, 15 minutes to 20 minutes once feed, I mean the time duration for feeding அப்படின்னு நம்ம சொல்லவே அப்படின்னு முடியாது. சொல்ல There's no வேண்டாம். calculation like that. பட் மேபி இந்த ஃபஸ்ட்டு மதர்ஸ்க்கு வேணால் நம்ம இனிஷியலில் ஒரு கைட் சொல்லலாம். ஏன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சில டைம் பார்க்குறது, நிறைய மதர்ஸ்க்கு நம்ம சொல்கிறது, நீங்கள் டிமாண்ட் ஃபீட் போங்க, நீங்கள் வேணுங்கிற கொடுங்கன்னு நம்ம சொல்லிட்டோன்னா அப்போது அது சமயத்தில் ஒரு பூமராங் மாதிரி வர பார்ப்போம். 10th day 14th day நம்மகிட்ட ஃபாலோஅப்பில் வரும்போது அவங்களோட வெயிட் கெயின் ஆன் பார் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் இனிஷியல் டேஸ் யூ லுக் டு த பேபி, லேட்ச் பாருங்கள், வெயிட் பாருங்கள், எல்லாம் பண்ணிவிட்டு
நம்ம எல்லாருக்கும் ஒரே டேப்லெட் எழுதுனா ஒர்க் ஆகல. அதே மாரி தான். ஸோ எவ்ரி ஒன் இஸ் I think இண்டிவிஜுவல். initial and the 15-20 days to be on the safer side is always better than no, unless and until you know the baby's cues and what is the baby demanding from you ன்னு தெரியற வரைக்கும் அது I think you have to follow. ஃபாலோ த இனிஷியல் ஒரு ஒரு கஸ்டமைஸ் டைம் ஃப்ரேம், நாட் யுவர் எக்ஸாக்ட் டைம் ஃப்ரேம் ஆஃப் 2 hours. கோ பை த கன்கார்டன்ஸ் ஆஃப் யுவர் பீடியாட்ரிஷியன், யுவர் ஒஜிஷியன் அண்ட் யுவர் லாக்டேஷன் கன்சல்ட். 3 பேரும் எப்படியா இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். எல்லாருமே ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா சரி ஓகே நம்ம பேபி கரெக்ட் ட்ராக்ல தான் இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். So the other most common question or doubt is சில குழந்தைங்களுக்கு latch டக்குன்னு வந்துடுது. No, they latch immediately, they suck, they feed, they learn what they have to do. But சில babies they struggle to latch. Is there any difference between the babies that they have difficulty in latching, or is it to do with the mother? Can we say it's both? Both. So majority of the time both. So in the point of time we have to say what are the factors. இப்போ எப்படி ஒரு காயின்க்கு 2 சைடு இருக்க மாதிரி மம்மி கிட்ட வாட் ஆல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதையும் we have to see and baby வாட் ஆல் இஷ்யூஸ் இருக்கும். சரி, இப்போ சிம்பிள் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கும்போது பேபி எழுந்திரிக்கிறாங்களா, சக் பண்ணுறாங்களா, குடிக்கிறாங்களா, நம்ம ஓபிடியில் ஃபாஸ்ட்டாக கேட்டால் 3மே கரெக்டுன்னு சொல்லலாம். அம்மாவை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் மில்க் செக்ரேஷன் நல்லா இருக்கா, ஃபீடிங் கரெக்டாக எடுக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் வெயிட்டில் பார்த்தா ஒன்றுமே இருக்குது. ஸோ ப்ராபப்ளி we have to see what's there. Majority of the time latching issues நம்ம யார்கிட்ட ரொம்ப திங்க் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மதர்ஸ். நீங்கள் ப்ரைமியாக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு மதராக இருக்கீங்கன்னா அந்த மதர் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளோட ஹெல்ப் ஏதாவது வேணும் அப்படின்றது இருக்கும். ஸோ வி மேக் இட் அ பாயிண்ட் தட் நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட்டில் வரும்போது கண்டிப்பாக ஒரு லாக்டேஷன் கன்சல்ட் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் பார்த்துட்டு போங்க அப்படின்றது சொல்லுவோம். ஃபஸ்ட்டு மதர்ஸ் வரும்போது நம்மளோட latch டெக்னிக்ஸை அட்லீஸ்ட் ஒரு மேல் பீடியாட்ரிஷனாக இருக்கும்போது ஓரலாவது கேட்போம். how are your techniques, ஃபீடிங் கியூஸ்னால் என்னன்னு சொல்லி கொடுப்போம். எப்படி எந்திரிக்கும் போது ரொம்ப அழுக விட்டு ஃபீட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். ஏர்லி ஹங்கர் கியூஸ் லைக் பேபி லைட்டாக ஃபேஸ் திருப்புறது, அசையும் போதே ஜஸ்ட்டு வாய் லைட்டாக கூப்பும் போதே, ப்ளஸ் வந்து மம்மியை பார்த்து திரும்புகிறாங்க, லைட்டாக கொஞ்சம் ஒரு ரிக்லி மூமெண்ட்ஸ் பண்ணும்போது ஏஞ்சி லேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு லேட்ச் எப்படி பண்ணணுன்றதுக்கு இப்போது நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமும் கைட்ஸாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். இனிஷியலாக பார்க்குறதுக்கு ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. உங்களோட டிஷ்ஷா சம்மரி புக்ஸ்லேயே வி ஹவ் கிவன் ஹவு டு லேட்ச். அதெல்லாம் நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் பாருங்க. அதெல்லாம் பார்த்து லேட்ச் பண்ணுறாங்களான்றது பார்த்துக்கலாம். இதெல்லாமே இருந்தும் இல்லை ஸ்டில் அப்படின்னா வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வித் த பேபி. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம அந்த டைம் ஓவராலாக பேபியோட டோன் அசஸ்மெண்ட் பார்ப்போம். இஸ் த பேபி டூயிங் ஃபைன் அண்ட் ஓரல் எக்ஸாமினேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் பார்க்குறது நவடேஸ் வி ஆர் சீயிங் லாட்ஸ் ஆஃப் டங் டை. இந்த டங் டை இஷ்யூஸ் இருக்கிறது, ஒரு ரிட்ரோக்னாத்தியா, மைக்ரோக்னாத்தியா, இந்த மாதிரி ஜா ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்க பேபிஸில் மேபி கொஞ்சம் லேச்சிங் இஷ்யூஸ் இருக்கலாம். ஒரு பேபிஸ் ஆர் பார்ன் ஸ்மால் சமயத்தில் யூஷுவல் இந்த லேட் ப்ரீடம் சொல்லுவோம், இந்த நியர் டேர்ம்னு சொல்லுவோம். இந்த 35-36 வீக்ஸ் பேபிலாம் majority of the time they have lots of latching related issues, though they are mature but still they are not mature enough to do a deep latch and deep suck. அந்த மாதிரி பேபிஸ் நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் காஷியஸாக இருப்போம். ஸோ அப்போ இது மாதிரி ஏதாவது ஓரல் இஷ்யூஸ் ஃபார் த பேபியோட டோன் இஷ்யூஸ், சமயத்தில் பேபி ஓவராலாகவே டல்லாக இருக்காங்களா, வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன், லோ சுகர்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இல்லை 2 பேருமே நார்மலாக தான் இருக்காங்கன்னா then finally we conclude that still it is still a latching issues and multiple sittings and temporarily அந்த டைமில் வேணால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி உங்களோட ஓன் பிரெஸ்ட் மில்கை கொடுங்க. ஆனாலும் ஃபார்முலாக ஆர்டிஃபிஷியல் ஃபீட்ஸுக்கு போகாதீங்க. சம்ம மேனேஜ் வித் யுவர் ஓன் பிரெஸ்ட் ஃபீடிங். latch கரெக்ட் பண்ணாங்கனாலே on the longer run we see it works out fine. Some people it's a easy thing, some people power some people really struggle for a month to correct the latch. மந்த்னு சொல்லக்கூடாது மேம், இட்ஸ் மந்த்ஸ் டுகெதர்னு கூட சொல்லலாம். we just see it's a journey. They even at around 3.5 months also we see some mothers still come to us and say டாக்டர் நீங்கள் சொன்னதெல்லாம் இது பண்ணுறோம், ஆனாலும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் எப்பயுமே அதான் ஒரு ஹார்ட் ஒர்க் லீட்ஸ் டு சக்ஸஸ்ன்ற மாதிரி we have seen சமயத்தில் ஒரு சில மதர்ஸ் அந்த 3 months to 5 months கழிச்சு கூட வந்து ஸோ ஆமாம். ஸோ அதனால் தோஸ் ஆர் சீயிங் யூ ஷுட் பி மோட்டிவேட்டட் இனஃப். நிறைய டைம் நம்ம ப்ராக்டிஸில் பார்க்குறது, ஒரு வாரம் ட்ரை பண்ணிட்டேன் சார், இல்லை நான் போனேன், எனக்கு ஃபார்முலா கொடுத்தாங்க, எங்கள் பாட்டி ஃபார்முலா கொடுக்க சொன்னாங்க, பாப்பா அழுது செட்டில் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இட்ஸ் அ ஸ்ட்ரகிள் ஃபார் சம் ஒன் பட் ஆல்வேஸ் சர்டன் ஸ்ட்ரகிள்ஸ் ஹாவ் அ ஃப்ரூட்ஃபுல் எண்டிங்.
ஸோ அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு கரெக்டான பிளேஸில் போய் கரெக்டான லேச்சிங் டெக்னிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே இட் ஷுட் பி ஓகே. I think with the effort of both gynecologists and Correct. pediatrician, our patients moving to formula is very less Yes. நம்ம comparatively. ஹாஸ்பிட்டல் எஸ் மேம் டெஃபினெட்லி இட்ஸ் மச் லெஸ் பிகாஸ் ஐ திங்க் இதில் இன்னும் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி வி ஆல் ஷுட் திங்க் டுகெதர். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கக்கூடாது. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இட்ஸ் ஜஸ்ட் த எப்படி த பீடியாட்ரிஷியன் அண்ட் ஒஜிஷியன்ஸ் ஆர் டூ பில்லர்ஸ்ன்ற மாதிரி தான். ரெண்டு பேருமே ஒரே மாதிரி சொல்லிட்டு வந்தோன்னா தான் தே கெயின் த கான்ஃபிடன்ஸ் பிகாஸ் தேர் சீங் டூ ஆஃப் அஸ் அட் த சேம் டைம். I know. யூ சே சம்திங் நான் வந்து இல்லை அப்படின்னு சொன்னனாலும் they get panicked. So I think Usually people opt for the easy option. most of the time they come and stand with us saying that நீங்கள் இப்போ கொடுக்கலன்னா நானே வெளியில் வாங்கிடுவேன்ற மாதிரி இருப்பாங்க. பட் அந்த மாதிரி பேஷண்ட்ஸையும் ஐ திங்க் அந்த இனிஷியல் ஒரு ஃபியர் தட் பேபிக்காக தான் தேர் ஐ திங்க் தே ஆர் நாட் டூயிங் See, இன்னொன்று they are also new to handle a newborn. அந்த குழந்தை அழுதுச்சுன்னா என்ன எதுக்கு அழுதுன்னு தெரியாது. ஸோ வாட் தே திங்க் அண்ட் த grandparents at home ஈஸியாக சொல்லிடுவாங்க குழந்தை பாலுக்கு தான் அழுவும் வேறு எதுக்கு ஸோ அதனால அழுகுதுன்னு அவங்க சொல்கிறனால தே ரிசார்ட் டு த ஈஸி வே. பட் ஐ திங்க் மோஸ்ட்லி ஃபெமிலியல் சப்போர்ட்டை பற்றியும் நம்ம இங்கே பேசணும் மேம். லைக் இப்போ நம்ம லாச்சிங் வந்து நிறைய டைம் நம்மளும் இப்போ பேசின மாதிரி வி ஜஸ்ட் டாக் இன் டு த பேபி அந்த மதர் மட்டும். பட் சுற்றி இருக்க அப்பா பாட்டியெல்லாம் விட்டுரும். ஆக்சுவலி 90% அவங்கள கரெக்ட் பண்ணாலே இவங்க சரியாயிடுவாங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் உனக்கு பால் பத்தல, நீ சரியாக கொடுக்கல. ஐ டோன்ட் நோ வை பீப்புள் கீப் சேயிங் திஸ். ஸோ கூட உட்காந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் சப்போர்ட்டிங் த மதர் சைக்கலாஜிக்கலி தே டிஸ்கரேஜ் ஸோ மச். உனக்கு பால் பத்தலை அதனால தான் குழந்தை அழுது. No, this is something a negative vibe they create in the family. So and we all know கண்டிப்பாக ஆல்ரெடி தேர் இன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட ப்ரொலாக்டின் ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைய போகுது. இன்னுமே அது வந்து ஒரு டெட்ரிமெண்டல் எஃபெக்டை தான் கொண்டு வர போகுது ஃபீடிங்க்கு. ஸோ ஐ திங்க் நம்மளோட கவுன்சிலிங் இங்கே முடியாமல் மேபி அப்படியே ஏஞ்சி நிமிர்ந்து சுற்றி இருக்கிற அந்த தாத்தா பாட்டி எல்லாம் ரூம்குள்ளே வர சொல்லிவிட்டு கொஞ்சம் அவங்கள விடுங்க. அவங்கள நம்ம புரிய வச்சிட்டோம்னாலே ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் செட்டில் ஆகும். Another interesting thing I see is some of the boy babies, I feel they demand food. No, they cry every hour or every 2 hours and they demand. The girl babies நிறைய தூங்கிட்டே இருக்கும். And the most of the time the women who come and complain to us mothers, நானே கேட்பேன் பொன் குழந்தையா அப்படின்னா ஆமாம் அது எந்திரிக்கவே மாட்டேங்குது டாக்டர், தூங்கிட்டே இருக்கு, பகல் ஃபுல்லாக தூங்குது, நைட்டெல்லாம் அழுது அப்படிம்பாங்க. இஸ் தேர் எனிதிங் லைக் ஜெண்டர் டிஃபரன்ஸ்? சயின்டிஃபிக்காக அப்படி we are not able to say, but with experience what you see is what we see also. But probably வந்து this I see more in second babies who are boys. ஸோ அந்த இதில் ஃபர்ஸ்ட் பேபிஸ் ஐ திங்க் போத் ஆஃப் தம் ஓகே சிமிலராக பிஹேவ் பண்ணுற மாதிரி. பட் மேபி செகண்ட் பேபிஸும் ஒரு சிலவங்க பாய்ஸாக இருக்கும்போது வந்து சொல்லுவாங்க அது வளர்ந்ததே தெரியல சார், இவன் என்னை விடவே மாட்டேங்கிறான். பட் சம்ஹவ் வி see that boys have more of a reflex related issues. மேபி ஒரு மெடிக்கல் அசோசியேஷன்னா whenever when we look into reflex colics maybe in the anatomy of the esophagus and fundus அதனால் வர ரிஃப்ளெக்ஸ் இஷ்யூஸில் we just see boys are a bit more I think their demand is demanding also more. probably அந்த ரிஃப்ளெக்ஸ்னால they are more demanding or more demanding பண்ணி ரிஃப்ளெக்ஸ் வராங்களான்றது we cannot say. But I think they are more demanding. And I think இது ஃபீடிங்கில் மட்டும் இல்லாமல் in many milestones also we see that there are lots of difference between them, subtle differences. Even in later age also when we see boys வந்து are இப்போ நம்ம பேசுகிறதுலேருந்து வாக்கிங்லேருந்து எல்லாமே the boys are a bit slow, but girls வந்து ஒரு 10-11 monthsலேயே பிகாஸ் செகண்ட் பேரண்ட்னாலே வந்து நின்றுவாங்க. அவன் இவன் கரெக்டாக ஃபீடிங்லாம் பண்ணா சார் இப்போ நிற்க மாட்டேங்கிறான் நடக்க மாட்டேங்கிறான். பட் ஐ திங்க் பை நேச்சர் தேர் இஸ் சர்டன் differences in their growth. And the next thing is like why should we encourage burping? Like why should we do that? Burp is something a very simple and common technique தான். பட் எல்லாரும் ஆஸ்க் பண்ணுற ரீசனே நான் கண்டிப்பாக பர்ப் பண்ணுமா, ஏன்னா என் பாப்பா ஃபீடிங் இப்போ தான் கஷ்டப்பட்டு தூங்க வச்சேன், பண்ண உடனே நீங்கள் தட்டினா ஏஞ்சிருது, நீங்கள் எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கலன்னு என்கிட்ட திருப்பி ஃபீட் பண்ணுது, நாங்கள் கண்டிப்பாக அது பண்ணணுமா? ஸோ அப்போது இட்ஸ் அ சிம்பிள் ஃபிசியாலஜி தான். நீங்கள் ஏன் அதை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். நீங்கள் ஏன் எங்ககிட்ட வரீங்க அது பாதி ரீசன் அதை பண்ணிங்கனாலே குறைஞ்சிரும் தெரிஞ்சிட்டாலே தே ஷுட் பி ஓகே. ஸோ மோஸ்ட்லி as we all know அவங்க ஃபீட் பண்ணும்போது அவங்க வெறும் மில்க் மட்டும் குடிக்க போகிறதில்ல, they are going to gulp in so much of air, ஏரோஃபேஜியான்றது நடக்க தான் போகுது.
ஸோ ப்ராப்ளி அவ்வளோ கேஸ் அவங்க இது பண்ணும்போது த ஃபண்டஸ் இஸ் கெட்டிங் ஸோ ப்ளோட்டட் ஃபுல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டயஃப்ரமேட்டிக் இரிட்டேஷன் வரும். ஸோ கொஞ்சம் ஹிக்கப்ஸ் வரும், டம்மி ஃபுல்னஸ் வரும். ப்ளஸ் கேஸ் நம்ம முழுங்கினது இப்படி வரப்போகிறதில்ல, திருப்பி தே ஹாவ் டு பாஸ் அவுட் தான். ஸோ கண்டிப்பாக அது வெளியில் வர வரைக்கும் தே ஆர் கோயிங் டு பி வெரி ஃபஸ்ஸி, கேஸி, காலிக்கி இதெல்லாம் இருக்க தான் போகுது. ஸோ அதனால் வாட் வி சே இஸ் தட் ஒரு சிம்பிள் பர்ப்பிங் இஃப் யூ டூ, இந்த ஏர் ரிலீஸ் பண்ணிட்டீங்கனாலே மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நீங்கள் எங்ககிட்ட எதுக்கு வள போகிறீங்க, அழுதுகிட்டே இருக்கான், வயிறு முக்கிக்கிட்டே இருக்கான், இஸ் வெரி காலிக்கி, கேஸி, ப்ராபப்ளி தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வில் செட்டில். ஒன்லி டெக்னிக்ஸ் தான் தே ஜஸ்ட் ஹாவ் டு லேர்ன். ஸோ சர்டன் பேரண்ட்ஸ் லேர்ன் வெரி ஃபாஸ்ட். எப்படி வேணாலும் பண்ணலாம், இதர் ஆன் யோர் ஷோல்டர் ஆர் யூ மேக் சிட் அண்ட் பர்ப், எனி திங் இஸ் ஓகே. பட் மேக் ஷுர் தட் யூ டூ அ பர்ப். சமயத்தில் வாட் வி சே இஸ் தட் ஒரு பிரஸ்ட்லேருந்து இன்னொரு சைடு பிரஸ்ட்டுக்கு நீங்கள் மாற்றுறதுக்கு நடுவில் கூட பர்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக அந்த டெக்னிக்ஸ் அண்ட் கரெக்ட் பர்ப்பிங் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட காலிக் நிறைய இஷ்யூஸ் குறையும் அண்ட் த பேபி கேன் ஃபீல் பெட்டர் அண்ட் தட் இஸ் ஹெல்ப்ஃபுல் தான் இன் அ வே. பிகாஸ் நைட் க்ரைஸ்லாம் நிறைய டைம் நம்ம பார்க்குற இந்த ரிஃப்ளெக்ஸ், வாமிட்டிங், அழுதுகிட்டே இருக்க, காலிக், கேஸினஸ் எல்லாமே ஒரு I சிம்பிள் think பர்ப்பிங் burping is டெக்னிக்ஸ் very, very important so that the gas which the baby has taken is to come out. இஸ் டு கம் அவுட். It's basically belching. Basically belching, induced belching, what Induced we are doing. belching. So the gas vandirchana, you mean to say the night time for the baby will be more calmer than. மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்டெஸ்டைனல் மூவ்மெண்ட் குறையுது. ஸோ ஒன்லி மில்க் மட்டும் இருக்கும்போது கேஸ் அவங்க புஷ் பண்ணாமல் இருக்கும்போது, வென் வி நோ கேஸ் இருக்கும்போது இன்னுமே இன்டெஸ்டைனல் மொட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நிறைய மொட்டிலிட்டி இருக்கும்போது நிறைய வயிறு வலி, அதை தான் நம்ம காலிக்னு சொல்கிறோம். ஸோ அந்த வயிறு வலி வரும்போது நைட்ஸில் தான் அது நிறைய இருக்கும். ஸோ பேபியோட லாங் டேர்ம் கம்ஃபர்ட், அந்த ஸ்மூத் ட்ரான்சிஷன், ஃபீடிங் சைக்கிள் எல்லாமே பெட்டராக இருக்கும். And the other most common question is, இப்போ நிறைய டயப்பர் போட ஆரம்பிச்சிட்டோம்னா பேபியை ஈஸியாக கேர் பண்ணிக்கிறதுக்கு, இந்த பேபி கீப்ஸ் யூரினேட்டிங் ஃப்ரீக்வெண்ட்லின்னு. பட் இந்த டயப்பர் போட்டதுக்கப்புறம் அது ரொம்ப காமனாக கேட்குறது வந்து பேபி யூரினே போகல, எப்போ யூரின் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி அ பேபி ஷுட் யூரினேட், ஆம் ஐ ஃபீடிங் த பேபி ஆர் மேபி ஐம் நாட் ஃபீடிங், ஸோ பேபிக்கு யூரின் போகலையா, இதெல்லாம் ஹவு டு யூ ஹேண்டில்? See, இந்த யூரின்றது நம்ம இவ்வளோ நேரம் பேசினதில் ஆல்சோ இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் கைட். ஏன்னா வந்து ஒரு பேபி யூரின் பாஸ் பண்ணுறதுன்றது ஜஸ்ட் நாட் ஒன்லி மீன்ஸ் தட் யூர் ஃபீடிங் இஸ் ரைட், பட் ஆல்சோ மீன்ஸ் தட் யுவர் சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பீடியாட்ரிஷனாக நம்ம டெலிவரி ஆனோன்னு ஃபஸ்ட்டு ரூம்குள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வியே, பிறந்த 6 மணி நேரம் ஆச்சு இன்னும் யூரினே போகல டாக்டர் அப்படின்னா. சரி வெயிட் பண்ணுங்கன்னு திருப்பி போய் பார்த்தோன்னா அடுத்த நாள் மார்னிங் ரவுண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது 24 ஹவர்ஸாக யூரினே போகல, ஓப்பன் பண்ணி பார்த்தா டைப்பர் தான் இருக்கும். ஸோ த ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ திங்க் டைப்பர் ஹஸ் பிகம் அ ஹவுஸ் ஹோல்ட் எனிமீன்ற மாதிரி ஆயிடுச்சு, ஈவன் ஃபார் த பேபி, ஃபார் தி என்விரான்மெண்ட் அண்ட் லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் தோஸ் ஆல்சோ வி கேன் சே. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூரின்றது இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் கைட். ஸோ அவங்க யூரின் போகிறாங்களா இல்லையான்றதை நீங்கள் மானிட்டர் பண்ணுங்க. ஸோ யூஸ்வலாக பீடியாட்ரிஷியன்ஸை நாங்கள் எங்களோட டே டு டே ப்ராக்டிஸில் சொல்கிறது, ஹாஸ்பிட்டலில் இருக்க கம்ஃபர்ட்டுக்கு நீங்கள் ஏசி டைப்பர் போடுறீங்க, தட் இஸ் ஓகே, ஹாஸ்பிட்டல் கம்ஃபர்ட் டைப்பர்ஸ் ஆர் ஃபைன். பட் அதுவுமே அந்த டே 1 போடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போகிற யூரினை டாக்குமெண்ட் பண்ணுங்கள், யூ விஷுவலி சி. பிகாஸ் யூரின் இஸ் கோயிங் டு பி ஹார்ட்லி 2 to 5 ml தான், இவ்வளோ தான் இருக்கும். அதை அந்த டைப்பர் அப்சர்வ் பண்ணாலும் தெரியாது. ஸோ ஒன்ஸ் அவங்க யூரின் போகிறாங்கன்றதுக்கப்புறம் வேணால் பார்த்துட்டு நீங்கள் டைப்பர் போடலாம். பட் அதுவுமே வந்து நீங்கள் டைப்பரை கண்டினியூஸாக போடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃபார் டைப்பர் யூசேஜ்னு நம்ம ருட்டீனாகவே சொல்லணும்னா, டோன்ட் யூஸ் டைப்பர்ஸ் பெட்டர், தட்ஸ் வாட் வி சே. ஸோ அதனால் வந்து இதுக்கெலாம் நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்மளோட பழைய மெத்தட் மாதிரி போயிடுங்க, கிளாத் டைப்பர்ஸ். இப்போ நீங்கள் கிளாத் டைப்பர்ஸ்ன்னு போனாலும் நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பெரிய துணி வச்சுட்டு, இப்போதைக்கு தே ஆர் சோல்ட், பேம்போ காட்டன் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, இது துணி தான் சொல்லுவாங்க. பட் டோன்ட் கெட் ஃபுல், தட் இஸ் ஆல்சோ டைப்பர். துணினா நம்ம சொல்கிறது பழைய லங்கோடு, வெறும் Normal துணி thing. இல்லைனா நார்மல் ஒரு ஷார்ட்ஸ், தட்ஸ் வாட் But யூ it's ஹவ் so டு புட். difficult to maintain It a is baby. difficult, Yeah. but our comfort, we are causing some harm to the baby. இப்போ கண்டிப்பாக நமக்கு தெரியும் டைப்பர் போடும்போது கண்டிப்பாக யூரின்றது வெளியில் தான் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக டைப்பர் இருக்கும்போது நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், இனிஷியலாக டைப்பர் ஆர்வமாக வாங்குவோம், அப்புறம் இப்போ டைப்பர் காஸ்ட் நிறைய ஆகுதுன்னு ஒரே டைப்பர் 6 to 8 hours போட்டிருப்பாங்க. ஸோ டைப்பர் நிறைய போடும்போது தெர் இஸ் அ ரிஸ்க் ஆஃப் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ். கண்டிப்பாக லோக்கலைஸ் டைப்பர் டெர்மடைட்டிஸ் வருது, கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், நிறைய அலர்ஜிஸ், இது மாதிரிலாம் பார்க்குறோம். ப்ளஸ் இது மட்டும் இல்லை, இப்போ பாய் பேபிஸ்னால்
முன்னெல்லாம் வென் ஐ வாஸ் ஸ்டடிங்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த சர்க்கம்சிஷன் இந்த ஃபைமோசிஸ்லாம் இந்த 18 months to 3 years எக்ஸாமினேஷன் பாய் பேபிஸ் பார்த்தா பெருசாக இருக்குது. இப்போல்லாம் வி see that எல்லாருக்குமே ஒரு ஃபைமோசிஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டயப்பர்ஸ். ஏன்னா பை நேச்சர் த மேல் பார்ட் ஷுட் கெட் ட்ரை, அப்போ தான் வந்து ஸ்ட்ரெச்சிங் நடக்கும், ஸ்கின் லூஸ் ஆகும். எப்பயுமே வெட்டாக இருக்கிறனால வி ஆர் சீயிங் லாட்ஸ் ஆஃப் ஃபைமோசிஸ். ஃப்யூச்சர் ஆல்சோ டாய்லெட் ட்ரைனிங் எல்லாமே இருக்குது. ஒரு 3 இயர்ஸில் வரும்போது நிற்கிறாங்க, நைட்டு யூரின் போகிறான், எப்படி ஸ்டாப் பண்ணுறது, நைட்டு மோஷன் இப்போ போக மாட்டேங்கிறான், நைட்டு பெட்டில் தான் அவன் யூரின் போகிறான். இது மாதிரி வி ஆர் சீயிங் லாட்ஸ் ஆஃப் என்யூரசிஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ். இது எல்லாமே டைப்பர். ஸோ யூஸ்வலாக டைப்பர் யூசேஜ் வாட் வி சே, அதுக்குன்னு டைப்பரை யூஸ் பண்ணாமல் இருங்கன்னு சொல்ல முடியாது. when you are awake and when you know your baby has a awake cycle, you don't use diapers. We know nights are going to be bad, நம்மளும் ஹியூமன் தான், நம்மளும் தூங்க போகிறோம். அந்த டைமில் நீங்கள் டைப்பர் போடுங்க, பட் அதுவுமே இன்டர்மிட்டண்ட்டாக போடுங்க. வாட் ஐ சே இஸ் தட் நீங்கள் ஒரு 3 hours போடுறீங்களா, டைப்பர் வெட்டாக இருக்கோ இல்லை, யூ ரிமூவ் இட். இன்பிட்வீன் ஒரு 2 hours கேப் விடுங்க, ஒரு துணி போட்டுட்டு தென் அகெயின் யூ புட் அ டைப்பர்ஸ். தட் இஸ் மச் பெட்டர். ஸோ ஐ யூஷுவலி சே நீங்கள் உங்களோட 24 hours 8 hours இஸ் யோர் டைப்பர் டைம். அதுவுமே ஸ்ப்ளிட் 3-3-2 or 3-3-3 மேக்ஸ். பாக்கி எல்லாமே ஷுட் பி ஒன்லி ஃப்ரீ டைம். திஸ் இஸ் வாட் என்ன வர பேஷண்ட்ஸ் எல்லாருக்கிட்டுமே ஐ திங்க் இல்லை, பட் வி டூ சி சம் பேஷண்ட்ஸ் லேர்ன் த பிட்டர் வே அவுட். யூரின் இன்ஃபெக்ஷன் வருவாங்க, அதுக்கப்புறம் லிசன் பண்ணுவாங்க. ஸோ பட் ஐ திங்க் ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் எழுதுகிற இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஜாஸ்தி, அதோட ஒர்க் அப்பும் ஜாஸ்தி, அதுக்கு மச் பெட்டர் தே டூ. அண்ட் ரிகார்டிங் த யூரின் எத்தனை வாட்டி போகலாம் அப்படின்றது சிம்பிள் 1 2 3 4 5 6 ஞாபகம் வச்சுக்கலாம் ஆஸ் அ ஒரு நியூ மதராக வரும்போது. ஏன்னா நம்ம நெட்டில் படிக்கும்போது 10 தடவை யூரின் போயிருக்கணும் அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட் வந்தோன்னே எல்லோரும் கேட்குற, பாப்பா பிறந்தலேருந்து ஒரு வாட்டி தான் யூரின் போயிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் அ கேல்குலேஷன் ஆன் த நம்பர் ஆஃப் டேஸ். டே 1னா 1 time யூரின், டே 2னா 2 times, டே 3 டே 4னா 3 or 4 times, டே 6க்கு அப்புறமா 6 timesக்கு மேலே போகலாம். அதுக்கப்புறமா உங்களோட பேபி இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஸோ பேசிக்லி வி சே அட்லீஸ்ட் ஒரு 8 to 12 யூரின் கவுண்ட்ஸ் பர் டே இஸ் நார்மல். ஆர் 1.5 hours or 3 hours ஒன்ஸ் ஒரு நல்ல வால்யூம் ஆஃப் யூரின் போகிறாங்க அப்படின்னாலும் இட்ஸ் நார்மல் தான். இதெல்லாம் நம்ம நியூ பார்ன்ஸ்க்கு. மேபி வளர வளர ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, இப்போ 2.5 months ஆனோன்னு தியர் கன்சர்ன் இஸ் தட் நைட் ஃபுல்லாக யூரின் போக மாட்டேன். தட் இஸ் நார்மல். இன் டைம்ஸ் இட் இஸ் அ பிளாடர் கண்ட்ரோல் விச் யுவர் பேபி அச்சீவ்ட். இட்ஸ் அ நார்மல் மைல் ஸ்டோன். நைட்டு ஃபுல்லாக தூங்குவாங்க, நைட்டு ஃபுல்லாக யூரின் போக மாட்டேன், தென் யூஆர் அ பிளெஸ்டு பேரண்ட், யூ ஷுட் பி ஹாப்பி ஃபார் தட். ஸோ அது ஓகே. பட் எப்பயுமே நீங்கள் எப்போ ஒரு பீடியாட்ரிஷியன்ட்டு அது ஒரு கன்சர்னாக வரணும். நிறைய டைம் அவங்ககிட்ட கேட்குறது, யூரின் போகும்போது அழுதுகிட்டே இருக்கான், இந்த யூரின் போகும்போது அழுகிறது நார்மலாக அப்படின்றது கேட்பேன். தட் வி சே கேன் பி நார்மல் ப்ரொவைடட் பாயா கேர்லா, அதெல்லாம் டிஃப்ரென்ஸ். கேர்ள்னால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நார்மல் சொல்லி அனுப்பிச்சிடும். பாய்னால் நம்ம கேட்குறது ஸ்ட்ரீம் எப்படி இருக்குது, நல்லா யூரின் போகிறானா, விட்டு விட்டு போகிறானா, கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ரீமில் போகிறானா, நல்லா ஒரு ஸ்ட்ரீமில் தான் போகிறான், லைட்டாக போகும்போது அழுகிறான், ப்ரொவைடட் த வெயிட் இஸ் ஃபைன், த யூ ஃபீல் த ஃபீடிங் இஸ் ஃபைன், வி யூஷுவலி டோன்ட் கோ டு. அன்லஸ் அதர் இஸ் ஃபீவர், இன்டர்கரண்ட் இல்னஸ், இல்லை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எங்ககிட்ட அதை பற்றி வரீங்கன்னா, then probably we go into the urinary part. So then my next question is, though it's not very common, sila girl babies oda parents they ask me, kulandayoda urination area la there is a bleeding. So is it very normal? And sometimes the nipple of the babies la no they see some girl babies especially they see some secretion. Though it's not very common, how do we handle this? Ma'am, this is quite common da. Majority of the time we do see this. As we all know, as a mother, we give all our hormones also limitedly to the baby. And in the hormones oda withdrawal vara withdrawal bleeds தான் இதை ஒழிய. We usually ask them not to panic. So majority of the time we say, ஒரு கேர்ள் பேபினா இது இருக்குன்னு சமயத்தில் சொல்லி கூட அனுப்போம், இருந்தனா கவலைப்படாதீங்க. யூஸ்வலி தே மைட் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் வெஜைனல் செக்ரீஷன்ஸ் பர் சே, சமயத்தில் 1 or 2 ஸ்பாட்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ்ன்றது இருக்கும். இது மேபி ஒரு 1.5 months வரைக்கும் நார்மல்னு சொல்லும். பிகாஸ் அஸ் வி ஆல் நோ, நம்மளோட ஹார்மோன்ஸோட வித்ட்ராவல் நடக்கிறதுக்கு அது கண்டிப்பாக ஒரு 4 to 6 weeks ஆக போகுது. அது வரைக்கும் இட் இஸ் நார்மல். பேபி மம்மி கொடுத்த ஹார்மோனை ஃபார் தெம் டு எலிமினேட் majorly because of the progesterone withdrawal. Correct. Which is from the mother. So that is normal. If it crosses the 1.5 to 2 months mark, we take it
significant. That is one thing. And similarly, even boy babies will have. Boy babies will have lots of pinkish urine because they come rushing to us say that urine போகிற இடத்துல நாங்கள் நிறைய மாவு மாதிரி பார்த்தோம், ரெட்டாக பார்த்தோம், பிங்காக பார்த்தோம்னு சொல்லுவோம். Those are normal crystals. Basically, it's because of அந்த initial phases of dehydration-னால வரது தான். அதுக்கு we usually say nothing to worry. ஒன்லி திங் தட் வி யூஸ்வலி வரி இஸ் தட் நம்ம யூரின் போகும்போதே அது வந்து நல்லா நமக்கு பார்த்தாலே ஒரு ரெட்டோ இல்லை கோலாவோ இல்லை யூரின் போகிற இடமே அப்படியே ஸ்டெயின் ஆச்சுன்னா தென் தெர் ஆர் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் விச் த பீடியாட்ரிஷியன் ஷுட் வரி. அப்படி இருந்தால் தான் வர சொல்லுவேமே ஒழிய, இல்லைனா நத்திங் டு வரி. அண்ட் ரிகார்டிங் த பிரெஸ்ட்லேயுமே அந்த விச் மில்கை எடுக்கணுன்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் ஆர் எல்டர்ஸ் வில் யூஸ்வலி ஹாவ் தட். வி யூஸ்வலி சே டோன்ட் டூ தட். பர்டிகுலர் கேர்ள் பேபிக்கு இப்போயே பால் வருதா, அதனால் அதை ப்ரெஸ் பண்ணி அந்த விச் மில்க் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. வி யூஸ்வலி சே டோன்ட் டூ தட் பிகாஸ் யுவர் சான்சஸ் ஆஃப் டேமேஜிங் த பிரெஸ்ட் டக்ஸ் ஆர் மோர். அண்ட் இன் ஃபியூச்சர் அவங்க வளரும் போது அவங்களோட லாக்டேஷன் இஷ்யூஸில் தே மைட் ஃபேஸ் இஷ்யூஸ். தட் இஸ் ஆல்சோ நார்மல். சேம் ஃபினாமினன், ஹார்மோனல் சேஞ்சஸ். It will settle in 2-3 weeks time, even for boys and for girls. So that is normal. And what about passing motion? So how frequently? I mean, we know we've studied that it's not necessary for the newborn to pass motion every day, but it also panics the parents. So motion is something usually for the newborn. Initial days la vena eduthitona, maybe we can take it as a term baby or a preterm baby. For term babies na usually we say up to 36 or even max 48 hours time is okay for the baby to have passed the first motion. ஆமாம், இல்லை மேம், நம்ம சொல்கிறது ஃபஸ்ட்டு மோஷன் எப்போ பாஸ் பண்ணியிருக்கணுன்றது. இப்போ நிறைய டைம் போகும்போது கேட்குற கேள்வி இன்னும் மோஷன் பாஸ் பண்ணல. அப்போ நம்ம சொல்லுவோம், நீங்கள் டேர்ம் பேபின்னா 24 to maximum 36 or even second day is okay. பட் அப் டு 36 ஹவர்ஸ்ன்றது ஒரு மேக்ஸிமம் மார்க் ஃபார் அ டேர்ம் பேபின்றது வச்சுக்கலாம். 24 hours to 36 hours is for a term baby. இதே ஒரு ப்ரீடம் பேபினா 36 to 48 hours வரைக்கும் ஓகேங்க சார். இதில் மோஷன் பாஸ் பண்ணலன்னா வி கெட் கன்சர்ன். வி ஹாவ் டு லுக் ஃபார் அதர் ரீசன்ஸ். ஆன் த லாங்கர் ரன் தி காமனாக வர்றது என்ன, மோஷனே போகலை, 4 நாளைக்கு ஒரு தடவை போகிறான், இல்லை ஒரே நாளைக்கு 15 தடவை போகிறான். இது 2 சினாரியுமே தே கெட் கன்சர்ன். ஸோ அப்போ வாட் வி சே இஸ் தட் இனிஷியல் ஒரு 2-3 வீக்ஸ்க்கெலாம் வி கால் இட் அஸ் ட்ரான்சிஷனல் ஸ்டூல்ஸ். கண்டிப்பாக உங்கள் பாப்பா மோஷன் லூஸாக தான் இருக்கும், நிறைய தண்ணியாக இருக்கும், நிறைய ஃப்ளேக்கியாக இருக்கும், நிறைய சீடியாக இருக்கும். தட் இஸ் நார்மல். உங்கள் பாப்பாவோட வெயிட் கெயின் நல்லா இருக்குது, ஃபீடிங் நல்லா இருக்குது, நீங்கள் ஹைண்ட் மில்கை கரெக்டாக லாச் பண்ணி எம்டி பண்ணிடுறீங்கன்னு தோணுச்சு, வெயிட் கெயின் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் மோஷனுக்குள்ளே ரொம்ப போகாதீங்கன்னு சொல்லுவோம். ப்ரொவைடட் யூ ஆர் ஒன்லி ஆன் பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் யூ ஹவ் நாட் இன்ட்ரடியூஸ் எனிதிங் எல்ஸ். ஆன் த லாங்கர் ரன் யூஸ்வலி நம்ம பார்க்க வேண்டியது அப்படியே ஒரு 1 month ஆகிடுச்சினாலே அப்படியே மோஷன்லாம் குறைஞ்சிரும். They start passing a bit late. So what we usually say is that up to 7 days motion போகாமல் இருக்கிறது நார்மல், ப்ரொவைடட் ஃபியூ டிக்ஸ் இருக்கணும். ஒன்று, உங்கள் பாப்பா டெய்லி கேஸ் போயிருக்கணும், பாப்பாவோட வயிறு ரொம்ப ப்ளோட்டடாக இருக்கக்கூடாது, பாப்பா மிச்சபடி ரொம்ப இன்சசண்ட்டாக அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. இது 3 இல்லை, அதர்வைஸ் பேபி ஓகேவாக தான் இருக்காங்க, ஃபீடிங் கரெக்டாக இருக்குன்னா பாசிங் ஒன்ஸ் இன் 7 days இஸ் ஆல்சோ ஓகே. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எப்பயுமே 7th day 8th day ஆகுது அப்படின்னா தான் நீங்கள் பீடியாட்ரிஷியனை மீட் பண்ணணும். அதுக்கு அவங்களோட இவாலுவேஷன் நிறைய இருக்குது, அதுக்குள்ளே அவங்க பார்க்கணும். தைராய்டு செக் பண்ணுவாங்க, அதர் ஸ்ட்ரக்சரல் ரீசன்ஸ்க்கு ஸ்கேன் பண்ணுமான்றது யோசிப்பாங்க. தட் ஷுட் ஆல்சோ பி தேர். மோஸ்ட் காமன் திங் தட் வி சே இஸ் தட் டோன்ட் ஸ்டிமுலேட் த ரெக்டம். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் எல்டர்ஸ் மைட் ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் ரெக்டல் ஸ்டிமுலேஷன். செகண்ட் டே ஆகலனாலே வெத்தலை காம்பு வைக்கிறது, சோப்பு வைக்கிறது, சம்திங் தே டூ அண்ட் மேக் த பேபி தே டூ. ஃபார் தெம் அவங்கள பொறுத்த வரைக்கும் டெய்லி மோஷன் போயிருக்கணும். இந்த பாப்பா இன்றைக்கி ஃபீடிங் பண்ணால் தான் அழுகாத ரீசன் எல்லாமே அந்த மோஷன் போகாதுன்னு தே பிலீவ். ஸோ அதனால் தே டூ தட் வி சே யூ டோன்ட் டூ. பிகாஸ் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா வி ஆர் மிஸ்ஸிங் மெனி டிசீசஸ், ஹர்ஷ்பிரங், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அப்படி எதுவும் இருந்துன்னா பீடியாட்ரிஷியனோட அட்வைஸ் வாங்கிக்கோங்க அப்படின்றது மட்டும் சொல்லுவோம். The other thing is mother's food. Mother lactation timeல என்ன சாப்பிட்றாங்களோ will that affect the digestion or of the baby? Like மாம்பழம் சாப்பிடக்கூடாது, கீரை சாப்பிடக்கூடாது. There are so many things. நான் வந்து ஜென்ரலி what I say, இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டாங்கன்னா I'll say every food is okay. No, I won't say that. So every food is okay medically. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. Have a journal, write down and see
வாட் ஃபுட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குழந்தைக்கு எப்போ வந்து டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுது குழந்தைங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மேபி தட்ஸ் ஹவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு. பட் இஸ் தேர் எனிதிங் நிஜமாவே மேம் நம்ம என்ன சாப்பிட்டாலும் இட் இஸ் கோயிங் டு கம் அவுட் த்ரூ த பிரெஸ்ட் மில்க். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் டு மேக் த பாயிண்ட் கிளியர், மம்மி சாப்பிட்றதுக்கு பேபிக்கு எந்த சம்மந்தமே கிடையாதுன்னு தான் வி சே. அதனால் வந்து நீங்கள் எல்லா ஃபுட்டுமே சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். பிகாஸ் அந்த மதரோட ஜேர்னியை பார்த்தா பாவமாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க கன்சீவ் ஆனதுலேருந்தே இனிஷியல் ஹைப்பர்மிசஸ் முடிஞ்சு எதுவுமே சாப்பிடாம வச்சுருப்பாங்க. டெலிவரி முடிஞ்ச பிறகு பாப்பாவோட ரீசனுக்காக 6 months எதையும் சாப்பிடாம, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட நியூட்ரிஷன் அடிவாங்க. அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது மேம். there's நத்திங் லைக் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக் ஃபுட்டை சாப்பிட்டா நிறைய டைம் சொல்லுவாங்க காரம் சாப்பிடக்கூடாது, பத்திய சாப்பாடு தான் இருக்கணும், இப்படி தான் சாப்பிடணும், நான்வெஜ்ஜே எடுத்துக்கக்கூடாது, எக்கு சாப்பிடக்கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாது. நிறைய மதம் கேட்பாங்க, நான் ஒரே ஒரு பீஸ் சாக்லேட் சாப்பிட்டுக்கலாமா சார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சம்டைம்ஸ் வி ஃபீல் பாவமாக இருக்கும் அவங்கள பார்க்குறது. பட் நத்திங் லைக் தட். தேர் இஸ் நத்திங் தட் வாட் யுவர் மதர் ஈட்ஸ் இஸ் கோயிங் டு இம்பேக்ட் ஆன் யுவர் பேபி. தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் மைக்ரோ சென்சிடைசேஷன். நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாமே சாப்பிட்ணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பிரெஸ்ட் ஃபீடிங் மூலிமா போகணும், உங்கள் பேபி பழகணும். அந்த எசன்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பழகினா தான் நீங்கள் 6 months கழித்து ஒரு சாப்பாடு கொடுக்கும்போது த பேபி இஸ் கோயிங் டு அடாப்ட் இட் அண்ட் அக்செப்ட் இட் மச் மோர். தேர் ஆர் சர்டன் கண்டிஷன்ஸ். இப்போ சமயத்தில் ஒரு சில டைம் ஒரு சில பேபிஸ் எங்ககிட்ட வருவாங்க வித் சேயிங் தட் தே ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ், நிறைய காலிக், அந்த மாதிரி இதெல்லாம் நினச்சி நம்ம ஒரு சில டைம் மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜிலாம் திங்க் பண்ணுவோம் ஃபார் சர்டன். த ஒன்லி தாட் ப்ராசஸ் தட் வி யூஷுவலி ஹாவ் அண்ட் சே இஸ் தட் பால் வரணும்னு நினச்சி லிட்டராக பால் குடிக்காதீங்க. தட்ஸ் த ஒன்லி திங் வி சே. லிமிட் யுவர் மில்க் அண்ட் ஹாவ் அ பேலன்ஸ் டயட். எல்லாமே பேலன்ஸ்டாக எடுத்துக்கோங்க. சாப்பிடக்கூடாத பொருள்னால் ப்ராபப்ளி கடையிலேருந்து எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க. பிகாஸ் இட் ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் விச் இஸ் நாட் ஹெல்த்தி ஃபார் த பேபின்றனால தான் சொல்லுவோம். மிச்சபடி நம்ம ஊரில் இந்த ரா ஃபுட் ஈட்டிங் அப்படியெல்லாம் பெருசாக இல்லை. நிறைய பிளேஸில் அந்த சூஷி அதெல்லாம் இருக்கும்போது அந்த அன்குக் மீட்லேருந்து வர இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக வி ஆர் ஜஸ்ட் அ பிட் ஹெசிடன்ட். இல்லைனா மம்மியோட I think ஃபுட்டுக்கு there's இதுக்கு no எந்த relation அசோசியேஷன் between the கிடையாது. ஷீ கேன் ஈட் mother's எனிதிங். food and the ஷீ கேன் ஈட் எனிதிங். mother. இப்போ ரீசெண்டாக பார்த்தா எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் திஸ் டம்மி டைம். Tummy time is something a time proven thing. The tummy time na is nothing. Just put the baby ulta on the tummy. So இது நமக்கு எல்லாருக்கும் வர டவுட் வென் டு ஸ்டார்ட் அண்டு நிறைய டைம் இதை ஸ்டார்ட் பண்ணால் எதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்றது தான். பிகாஸ் எல்லாருக்குமே இருக்க பயம் வந்து கழுத்து நின்ன பிறகு தான் இது பண்ணணும், அதுக்கு முன்னாடி போட்டால் உர விழுந்துரும், தெர் சம்திங் லைக் தட். இப்படி உர விழுறதுன்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ த பேபிஸ் ஆர் வெரி ஃப்ளெக்சிபிள் அண்ட் தே நோ டு அடாப்ட். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டம்மி டைம் வந்து How early you start? யூஸ்வலி ஐ சே ஒன்ஸ் யுவர் அம்பிளிக்கல் கார்ட் இஸ் ஹீல், அம்பிளிக்கல் கார்ட் ஃபால் ஆகிடுச்சு, அது ஹீல் ஆகிடுச்சு, உங்கள் பீடியாட்ரிஷியன் கோன்னு சொல்லிட்டாங்கன்னா மேபி ஆஸ் ஏர்லி அஸ் 2-3 weeks ஆர் அட்லீஸ்ட் அட் ஃபஸ்ட் மந்த்லேருந்தே நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டம்மி டைமோட பெனிஃபிட்ஸ் ஆர் அம்டீன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இனிஷியலாக பேசின இந்த காலிக், இந்த பர்பிங் மாதிரியே I think it brings out the gas. இட் பிரிங்ஸ் அவுட் த கேஸ். ஸோ தட் இஸ் ஒன் திங். அது ஒன்று ஹெல்ப் பண்ணப்போ கேஸ் ஹெல்ப் பண்ண போது, ப்ளஸ் அவங்களோட யூஸ்வலாக கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும்போது தேல் ஃபீல் பெட்டர். அண்ட் டம்மி ப்ரெஸ்ஸிங் இருக்கும்போது அந்த கேஸ் ரிலீஸ் ஆகும்போது அந்த காலிக்கே அவங்க நார்மல் காலிக்ஸ்க்கு கூட நிறைய டைம் நம்ம தோளில் போட்டு எப்படி படுக்க வச்சு அந்த வயிறு அமங்கினா அமைதியாக இருக்காங்களோ அதே மாதிரி டம்மி டைம் ஷுட் ஆல்சோ ஹெல்ப். அண்ட் ஆன் த லாங்கர் ரன் ஏர்லியராகவே டம்மி டைம் பழக்கிட்டோன்னா வி சி தீஸ் பேபிஸ் ஆர் அக்செப்டிங் டம்மி டைம் ஆன் த லாங்கர் ரன். திடீர்னு ஒரு 2-3 மாதத்தில் டம்மி டைம் பழக்கும் போது தே மைட் நாட் லைக் இட். ஸோ டம்மி டைம் பண்ணும்போது நிறைய இப்போ நம்ம எப்படி ஒரு ஜிம்மில் போய் ஒரு பிளாங்க் பண்ணால் வி ஃபீல் அவர் கோர் இஸ் ஆக்டிவேட்டட், அதே மாதிரி தான் பேபியும் ஒரு டம்மி டைம் போடும்போது கோர் ஆக்டிவேஷன் இருக்குது, நெக் மசில்ஸ் ஆர் ஸ்ட்ரைட்டன், ஹேண்ட் மசில்ஸ் ஆர் ஸ்ட்ரைட்டன். ப்ளஸ் அது மட்டும் இல்லை யுவர் கோஆர்டினேஷன். இப்போ பேபி அங்கே இருக்கும்போது த பேபி ட்ரைஸ் டு மூவ், ரோல் ஓவர் பண்ண ட்ரை பண்ணாங்க, க்ரால் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அதர் மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரீச்சிங் அவுட், ஸ்மாலிங், கிராபிங் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ், கோஆர்டினேஷன். ப்ளஸ் தே சி அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். எப்பயுமே காக்ரோச் மாதிரி இப்படி இருக்காங்க, டக்குன்னு இப்படி போட்டோன்னே தேர் வெரி ஹாப்பி. டக்குன்னு எல்லாமே ஒரு வேர்ல்டே அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ், அப்படியே அவங்களோட விஷுவல் ஆங்கிள், கலர்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மாறுது. ஸோ வி ஃபீல் தம் மோர் ஹாப்பி ஆல்சோ வித் So டம்மி டைம். when do they see, the baby? விஷன் மேம், விஷன் வந்து வி யூஷுவலி சே ப்ராபப்ளி அரவுண்ட் ஒரு 4 to 6 weeks தாண்டி, மேபி அந்த 6 weeks தாண்டி தான் தே கேன் ஒன்லி அப்ரிஷியேட் ஷேடோஸ்.
ஸோ யூஷுவலாக ஒரு ப்ராப்பர் விஷன் வரதுன்றது இட்ஸ் ஒன்லி அட் அரௌண்ட் 2 to 3 So it's மந்த்ஸ்க்கு like அப்புறம் only தான். black and white is Black what and the. white is what they appreciate, and they appreciate more of us shadows we moving, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மூவிங் அப்படி தான் இருக்குமே ஒழிய. அதனால தான் இனிஷியல் டைமில் அந்த ஏஜ் ரிலேட்டட் மைல்ஸ்டோனும் அப்படி கேட்போம். பாப்பா நீங்கள் நடந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தான் ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் 45 டேஸில் வரமா கேட்குறோம். இதே 2.5 monthsல வரும்போது உங்களை பார்த்து சிரிச்சாங்களான்னு So that கேட்போம். time the color is seen. 2.5 monthsல they start recognizing people faces, facial expressions, ஃபேஸ் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி கிராஜுவலாக அதை தாண்டி கலர்ஸ் எல்லாமே they start. Some babies get into this neonatal jaundice. ஸோ நிறைய குழந்தைங்க நார்மல் டெலிவரிலாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாண்டிஸுங்கிறதுக்காக எக்ஸ்டெண்டட் ஹாஸ்பிட்டல் ஸ்டே சம்திங் விச் நோ பீப்புள் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ ஹவு முன்ன காலத்துலலாம் இப்படி இல்லையே. நோ பீப்புள் ஆஸ்க் மீ முன்ன காலத்துலலாம் நோ எவ்ரிபடி didn't diagnose so much of neonatal jaundice. Why is it so common nowadays? ஜாண்டிஸ்ன்றது சம்திங் நார்மல் மேம். இதை ஒன்று இப்போ தான் நம்ம டயக்னோஸ் பண்ணதுன்றது கிடையாது. ஜாண்டிஸ் இஸ் ஃபிசியோலாஜிக்கல். ஸோ ஃபஸ்ட் அண்ட் I know it ஃபார்மோஸ்ட் is there, but I won't say it's diagnosed. Maybe it is identified more frequently now. Or முன்னெல்லாம் வந்து வீட்டில் போய் வெயிலில் காமிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க பீடியாட்ரிஷியன். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இப்போ வந்து ஜாண்டிஸ்னால வரக்கூடிய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் வாட் த காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் மார்பிடிட்டி தட் வி ஹவ் சீன் அண்ட் ஃபேஸ்னால தான் நவ் வி ஆர் பீங் வெரி அக்ரெசிவ். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இப்போ ஒரு ஜாண்டிஸ் தானே நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஜாண்டிஸ் தானே நான் போய் வெயிலில் வைக்கிறேன் சரியாயிடும். தெர் ஆர் கைட்லைன்ஸ் டு சே, தெர் ஆர் நாமோகிராம்ஸ். இப்போ நம்ம வந்து எல்லா பேபிக்குமே லைட்டு வைங்கன்னு சொல்ல மாட்டோம். யூஸ்வலாக நம்ம எதிர்பார்க்குறது 48 to 72 ஹவர்ஸில் தான் ஜாண்டிஸ் ஃபிசியலாஜிக்கல். தட் இஸ் நிறைய ரீசன்ஸ் ஃபார் டே ஒன்லேயே வந்துன்னா பெத்தாலஜிக்கல் சொல்லிடும். தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் சினாரியோ. நம்ம நார்மலாக பிறக்கிற பேபிக்கு ஒரு டே 3, டே 2, டே 3ல் ஒரு ஜாண்டிஸ்ன்றதை செக் பண்ணும்போது அந்த பேபிக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வச்சுட்டு நமக்கு சார்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம சொல்லுவோம், ஓகே இந்த பாப்பாவுக்கு இந்த லெவலுக்கு மேலே இருந்ததுன்னா உங்கள் பேபிக்கு நான் ஃபோட்டோ தெரப்பின்றது வைக்கணும். ஃபோட்டோ தெரப்பின்றது நத்திங், ஒரு ஸ்பெஷலைஸ்ட் லைட். வேறு அங்கே வைக்கும்போது அந்த ஜாண்டிஸ் உடையும். சன்லைட்டும் இது பண்ணுது, சன்லைட் பண்ணலன்னு, பட் அது பண்ணுறது 1 to 2% தான். ஸோ அந்த காலத்துலலாம் நம்ம இந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸும் இல்லை. டு பி ஃப்ரேங்க், வி வர் நாட் வெரி ஷுவர் அபவுட் டூயிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ். இப்போல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்ரிவேர் வி ஹாவ் அ ஸ்ட்ரீம்லைன் ப்ரோட்டோகால் டு சே தட் ஜாண்டிஸ் கண்டிப்பாக செக் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஜாண்டிஸ் ட்ரீட் பண்ணாமல் வரக்கூடிய ஃப்யூச்சர் சீஷர்ஸ், கர்னிக் ட்ரெஸ், இது மாதிரி அதனால பாப்பாவோட லாங் டேர்ம் பிரெயின் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் இதெல்லாம் பார்த்ததுனால தான் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். பட் ஆஸ் டோல்ட் கைட்லைன்ஸ் வச்சு நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அந்த ஜாண்டிஸ் கேன் பி ட்ரீட்டட் ரைட். அவ்வளோதான் மேம். ஸோ 72 ஹவர்ஸில் நீங்கள் 48 to 72 ஹவர்ஸ் இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் வேர் ஆல் த ஹாஸ்பிட்டல்ஸ் செக் ஃபார் ஜாண்டிஸ். இந்த ஜாண்டிஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் மைல்டர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜாண்டிஸில் நம்ம என்ன சொல்கிறோம், யூ ஜஸ்ட் ஃபீட். நீங்கள் நல்லா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக யுவர் லிவர் இஸ் கெட்டிங் மெச்சோர்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் ஜஸ்ட் ஆல் பிகாஸ் ஆஃப் த இம்மெச்சூரிட்டி ஆஃப் த லிவர் தான். நீங்கள் நிறைய ஃபீட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக பிரேக் டவுன் ஆகிற பிலிருபின். பேசிக்லி நம்ம மம்மி இஸ் கிவிங் லாட்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின் டு த பேபி. அந்த ஹீமோக்ளோபின் எல்லாம் பிரேக் டவுன் ஆகி தான் ஜாண்டிஸ் ஆகுது. இப்போ இந்த பிலிருபின் என்ன ஆகும், யூஸ்வலாக நம்ம யூரின் வழியோ மோஷன் வழியோ நம்ம லிவர் வந்து அதை கான்ஜுகேட் பண்ணி வெளியில் அனுப்பணும். அதுதான் நம்ம யூரின் மோஷனுக்கு எல்லோ கலர் கொடுக்குறது. As we all know, பேபியோட poop color for the first 10 days to 12 days is black. That means the liver is mature. இதனால் வர ஜாண்டிஸ் தான் இது. இப்போ இந்த ஜாண்டிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கட் ஆஃப் வச்சு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இந்த லைட் வைக்கும் போது என்ன பண்ணுது, அது அதை கான்ஜுகேட் பண்ணி யூரின் வழியாக மோஷன் வழியாக வெளியில் தள்ளுது. ஸோ கரெக்டாக நம்ம ஃபீட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இட் ஹெல்ப்ஸ். சன்லைட்னால முன்னெல்லாம் அந்த சன்லைட்னு சொன்னதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. பிகாஸ் we do still see that some of the parents வந்து ரொம்ப அப்படியே தாத்தா பாட்டி கரெக்டாக போய் காலங்காத்தால் வெயில் அப்படியே டைரக்ட் ஸ்கின் எக்ஸ்போஷர் வைப்பாங்க. யூஸ்வலாக அதுலேயுமே ஒரு சில நிறைய தாட் ப்ராசஸ் இருக்குது. பிகாஸ் டைரக்ட் யூவி ரேஸ் நம்ம ஸ்கின்னில் பேபியோட சென்சிட்டிவ் ஸ்கின்னில் பட வேண்டாம். ஸோ அதனாலேயும் வி சே. ப்ளஸ் நிறைய பேர் வைட்டமின் டிக்காக வைக்கிறேன்னுவாங்க. வைட்டமின் டி ஆஸ் வி ஆல் நோ ஜெனித் ஆங்கிள் அந்த 10 o'clock to 1 o'clock தான் வருது. அந்த டைமில் நம்மளால் பேபியை சன்லைட்டில் காட்ட முடியாது. ஸோ யூஸ்வலி ஐ வுட் சே சன்லைட் எக்ஸ்போஷர் is a little beneficial but has its own controversies. But usually maybe நம்ம ஜன்னல் தாண்டி வர டிண்டட் கிளாஸ்க்குள்ளே வர அந்த யூவி ரேஸ் கட்டாகி வர லைட்டில் வேணால் வைங்க. தட் இஸ் தேர் ஜஸ்ட் ஃபார் த வெல் பீயிங் ஃபார் த பேபி. மேபி இந்த மைல்டர் ஜாண்டிஸ்லாம் நீங்கள் சன்லைட்டில் கூட வைக்க வேணாம், வெறும் ஃபீடிங் பண்ணிங்கனாலே அதுவாக சரியாயிடும்.
தேவைப்பட்டுச்சு கைட்லைன்ஸ் படி இருந்ததுன்னா listen to your pediatrician and take your phototherapy. But usually it's just for a day or so, ma'am. Maximum 24 to 48 hours. And the peak நம்ம break பண்ணிட்டோம்னாலே usually they are okay. And what about this? We know RH negative group now. We have to take care of the mother and we need to give anti-D. அதெல்லாம் தெரியும். Do you see so much of common neonatal jaundice with AB group? ஏபியில் பார்க்க மாட்டோம் மேம். ஓ ABO? பாசிட்டிவ். ஓபி செட்டிங் நம்ம பார்க்குறோம். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இப்போது ஆர்ஹெச் நெகட்டிவ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி மதர்ஸ் ஒரு ஓ பாசிட்டிவ்னு நம்ம பார்த்துட்டோம்னாலே அது ஒரு டிக் மார்க். Mother O positive. மதர் ஓ பாசிட்டிவாக இருக்கணும். மதர் ஷுட் பி ஓ பாசிட்டிவ் அந்த பேபி ஷுட் பி ஆஃப் எனி அதர் பிளட் குரூப் ஏஓ பிஓ அது மாதிரி இது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேபிஸ்க்குமே தோ ஆர்ஹெச் நெகட்டிவ் அளவுக்கு நம்ம ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இனிஷியலாக பார்க்கலனாலும் பட் வி ஆர் ஆன் த விஜில். இந்த மாதிரி பேபிஸ்க்கு வி நோ தட் வி ஆர் சீங். கண்டிப்பாக நம்ம பார்க்குறோம் மேம் நம்ம ஹாஸ்பிட்டல்லே. ஆமாம், ஹை இன்சிடென்ட்ஸ்னு சொல்ல முடியாது பட் யூஷுவல் கம்யூனிட்டி லெவல் இன்சிடென்ட்ஸுன்றது இருக்குது. வி ஆர் சீயிங் ஜாண்டிஸ் பட் வி டூ சி பட் அந்த மாதிரி இன்கம்பேட்டபிலிட்டி வர ஜாண்டிஸ்லாம் நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த 1 or 2 டேஸில் நீங்கள் போக முடியும்னு சொல்ல முடியாது. அது ஒரு மல்டிபிள் ஸ்டேஸ் இருக்கலாம், 10 days இருக்கலாம், 1 week இருக்கலாம். ஒரு சில பேபி சமயத்தில் 2-3 weeks வரைக்கும் இந்த ஆர்ஹெச் நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் இன்காம்பேட்டபிள் டிபெண்ட்ஸ் அப்பான் த லெவல் ஆஃப் இன்காம்பேட்டபிலிட்டி. நம்ம 1+2+3++ சொல்லுவோம். ஸோ ரொம்ப இந்த இன்காம்பேட்டபிளாக இருந்தாங்க அதோட எல்லா சிம்டம்ஸும் காட்டாங்கன்னா ப்ராபப்ளி ஜாண்டிஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். I think we've dealt with almost everything to do with a newborn. Any interesting case which you would like to remember and மேம் இன்ட்ரெஸ்டிங் கேசஸ்னால் மெடிக்கலி வி சி அஸ் மெனி இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் லைக் திடீர்னு நம்ம என்றைக்கோ டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிற ஒரு 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 ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டயக்னோசிஸ், ரேரஸ்ட் டயக்னோசிஸ் நம்ம பார்க்கும்போது விச் இஸ் ஆல் ஃபேசினேட்டிங் ஆஸ் அ டாக்டர். நமக்கு ஒரு பீடியாட்ரிஷியன் நம்ம இதை போய் கொரோனா வைரஸே அப்படிதான் இருந்துச்சு. எப்பயோ மைக்ரோபயாலஜி ஒரு கார்னர்ல எங்கேயோ போட்டிருந்துச்சு கொரோனா வைரஸ்ன்னு. அது மாதிரி நிறைய கேசஸ் நம்ம சொல்லணும்னா பட் அது எந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸுக்கு அவங்களுக்கு இருக்கும்னு தெரியல. பட் இது மேபி நான் வந்து ஒரு 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 லெசன் லேர்ன் பண்ணதுன்னு வேணால் சொல்லலாம். தட் இஸ் இது நம்ம டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கோட சினாரியோ ஒரு காமன் சினாரியோ தான். எப்பயுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் வி ஹாவ் டு பி இன்ட்ரிகேட் இன் லிஸ்னிங் அண்ட் இன்ட்ரிகேட் அண்ட் சீங். எல்லா ஆப்ஜெக்ட் எல்லாமே நம்மளை சுற்றி தான் இருக்கும். பட் அதை கரெக்டாக அந்த பசில் மேட்ச் பண்ணால் தான் வி ஆர் வின்னர் அப்படின்னு. இது வந்து திஸ் இஸ் ஒரு அவுட்போர்ன் பேபி. என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்தது வந்து தே கேம் அட் அரௌண்ட் 1 month சேயிங் தட் பேபி வந்து சரியாக ஃபீடிங் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, இஷ்யூஸ் வந்து. பட் அந்த டைமில் த பேபிஸ் வெயிட் கெயின் வாஸ் நாட் ஆன் பார். கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டட் வெயிட் கெயினில் இல்லை. பட் அப்போ அந்த டைம் அவங்கள லாச்சிங்லாம் பாருங்கள் எல்லாம் யூஷுவல் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே சொல்லி அனுப்பிச்சிருந்தோம். தே வேர் ஓகே, தே வெண்ட். ஒரு செகண்ட் ஃபாலோப்பில் வரும்போது த பேபி வாஸ் டூயிங் ஃபைன். ஸோ வேக்சின் அவங்க நாங்கள் வெளியில் போடுறோன்னாங்க, தட் வாஸ் ஓகே. ஸோ அவங்க மிக்ஸ் மேட்ச் மாதிரி இங்கேயும் பார்ப்பாங்க, வெளியிலையும் பார்ப்பாங்க, எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க, மல்டிபிள் பிளேசஸ் பார்ப்பாங்க. இவங்க வந்து திருப்பி நடுவில் ஒரு வாட்டி வந்தது வந்து திருப்பி என்னோடய பேபி ரொம்ப கண்டினியூஸாக க்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அப்போ அந்த டைமில் லைக் யூஷுவல் நம்ம இப்போ பேசின மாதிரி காலிக் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரோபயோட்டிக்ஸ்லாம் கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்டோம். பட் அந்த டைமு வெயிட் கெயின் வாஸ் ஃபேர்லி ஓகே, நாட் கிரேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபீடிங்கை மட்டும் பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த டைமில் வந்து இல்லை ஆல்ரெடி நாங்கள் ஃபார்முலாலாம் கொஞ்சம் கொடுக்குறோம், மிக்சட் ஃபீட்ஸில் தான் இருக்காங்க, வெளியில் எனக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். வி செட் தட் வாஸ் ஓகே. But this baby kept coming and meeting multiple doctors outside and நானுமே நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எழுதணும். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் திருப்பி வரும்போது இல்லை இது மாதிரி இருக்கக்கூடாது, வெயிட் கெயினும் பூராக இருந்தது, நீங்கள் ஃபார்முலாவும் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, ஃபார்முலாவோட டெக்னிக்ஸ்லாம் கேட்டால் கரெக்டுன்னு சொன்னாங்க. எப்பயுமே பேரண்ட்ஸ் தான் வருவாங்க. ஸோ அதனால் வந்தாங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னும். சரி ஒரு யூரின் டெஸ்ட் எடுங்கணும். வெளியில் அப்புறம் ஸ்கேன் பண்ணாங்க, பிகாஸ் காலிக்ஸ் எல்லாமே பண்ணோம். எல்லாமே பண்ணிவிட்டு தென் வி அட்மிட்டட் த பேபி. அந்த பேபி ஒரு 2.5 months டைமில் you admitted because the baby was crying? Baby was, yes. The parents' concern was the baby was crying, the baby was inconsolable. They are feeding fine, they are doing everything fine. நம்ம சொல்கிறது எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. மல்டிபிள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிட்டோம், எக்கோ வரைக்கும் பண்ணிட்டோம். பிகாஸ் நம்ம டிஏபிவிஸ்லாம் யோசிப்போம், அதெல்லாம் பண்ணியாச்சு, எல்லாமே நார்மல். ஆனால் பேபியோட வெயிட் கெயின் வந்து கண்டிப்பாக வாஸ் நாட் இன் தி அக்செப்டபிள் ரேஞ்ச். அப்போ வரும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு 1 or 2 days அப்சர்வ் பண்ணும்போது த பேபி வாஸ் டூயிங் ஃபைன், நல்லா வெயிட் கெயின் ஆகிறாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க.
இப்போ போயிட்டு திருப்பி வரும்போது தான் தென் விஜய் செட் சரி பிஸி ஓப்படியே கொஞ்சம் பிரேக் பண்ணுங்கள், நீங்கள் எல்லா அட்டண்டர்ஸ் எல்லாரையும் வர சொல்லுங்கன்ட்டு ஆல்மோஸ்ட் வைவா ஓசி செஷன் மாதிரி தான் நடந்துச்சு. என்ன பண்ணீங்க, என்ன ஏதுன்னு பார்த்தா தென் ஃபைனலி வாட் வி ஃபவுண்ட் இஸ் தட் த மதர் அண்ட் ஃபாதர் ஆர் போத் கோயிங் ஃபார் ஒர்க் at some point of time. ஸோ அதனால் வந்து மார்னிங் இவங்க நைட்லாம் இவங்க இருக்கும்போது ஃபீட் பண்ணுவாங்க, ஷிஃப்ட்ஸில் இருக்கும்போது தே எக்ஸ்பிரஸ் த பிரெஸ்ட் மில்க் அண்ட் வீட்டில் இருக்க அட்டண்டர்ஸ் தான் வந்து மில்க் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. பட் வாட் வி ஃபைனலி ஃபவுண்ட் அவுட் வாஸ் சிம்பிள் ரீசன். அந்த பார்ட்டி வாஸ் வித் த த்ரோல்டு ட்ரெடிஷ்னல் தாட்ஸ் தட் மதர்ஸ் மில்க்னாலும் அதை தண்ணியில் டைல்யூட் பண்ணணும், ஃபார்முலானாலும் அதை வந்து எப்பயுமே வந்து தே ஸ்டில் ஹேவ் த தாட் எப்பயுமே 30:1 டைல்யூஷனாக அது மாதிரி பண்ணக்கூடாது, ஓவர் டைல்யூட் பண்ணணும். ஸோ பேரண்ட்ஸ் இருக்கும்போது பேபி ஓகே இருக்கும், அந்த டைம் இருக்கும்போது இருக்கும், இவங்கள பொறுத்தவரை கரெக்டாக கொடுக்குறோம், அவங்கள பொறுத்த வரைக்கும் தேவர் ஹைடிங் ஃபேக்ட்ஸ். ஸோ ஃபைனலி வி ஜஸ்ட் ஹேட் டு இதுக்கு அவங்க பண்ணியிருந்த ஒர்க் அப்ஸு மெட் பண்ண டாக்டர்ஸு எல்லாமே வாஸ் அம்டிங். ஸோ ஃபைனலி வி ஜஸ்ட் அண்டர்ஸ்டுட் ஒன் திங், கண்ணால் பார்க்குறது போய் காதால் கேட்குறது போய் தீர விசாரிக்கிறது, ப்ளஸ் நம்ம சொல்கிறத அவங்க லிசன் பண்ணணுன்றது கிடையாது, அவங்க சொல்கிறத நம்ம பிலீவ் பண்ணுன்றது கிடையாது. ஃபைனலி வி மேட் ஹர் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கரெக்ட் ஃபீடிங். அதெல்லாம் பண்ண பிறகு நவ் த பேபி இஸ் ஆன் லாங் டேர்ம் ஃபாலோ வித் மீ அண்ட் தேர் ஆல்வேஸ் பீன் ஹாப்பி ஃபார் தட். ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் ஐ ஃபைண்ட் தட் ஓகே சிம்பிள் திங்ஸை யூ டோன்ட் மிஸ் ஆஸ் அ டாக்டர். நம்ம வந்து at some point of time even me and including all other doctors felt that we need to go to that extent to rule out the uncommon diagnosis. எல்லாமே பண்ணியாச்சு, பட் எல்லாம் கேள்வி கேட்டது எல்லாருமே. இப்போ நான் மட்டும் இல்லை, லிஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபைலே அதுக்குள்ளே 3 மாதத்துக்கு இவ்வளோ பெரிய புக்கு வீட்டில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸும் இருந்து. ஸோ சம்வாட் வி ஜஸ்ட் ஹாவ் டு கீப் அந்த கோர்ஸ் அண்ட் பேசிக்ஸ் கரெக்டுன்றதை அந்த ஒரு பாட்டியும் பேஷண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. I think that's why most of the disease is diagnosed with your history only. ஹிஸ்ட்ரி இல்லை, இதில் ஹிஸ்ட்ரி வாஸ் கரெக்ட், பட் அந்த ஹிடன் ஃபேக்ட்ஸை நம்ம உட்காந்து பிரேக் டவுன் பண்ணுறதுன்றது தான் வி ஜஸ்ட் லேர்ன் ஃப்ரம் தட். அதர்வைஸ் மெனி இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் இஸ் ப்ராபப்ளி வி ஹவ் பிக்ட் அப் மெனி சிக் கேசஸ், மெஜாரிட்டி ஆஃப் த டைம் காம்ப்ளெக்ஸ் congenital heart disease which has been missed. அதெல்லாம் we have seen, we have all treated all those things. Thank you so much. I think you've spent a long time with us. I think whatever we discussed is a very, very common question which each and every mother every day they will keep asking us. And I think the discussion would have been very useful for people. Thank you. Correct. So as we said, ma'am, this was a very common discussion. This is a very common topic. So what I would say everyone is that that certain facts come only from certain right people. So nowadays over the net and portal everyone says something, so make sure that you have credible information. Yes. And those kind of credible informations இந்த மாதிரி ஒரு பேசிக் டவுட்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இது வந்து when it comes from a healthcare personnel, probably I think at least we would do justice in saying them what is right. So probably the reason for me to do this, I've been procrastinating this for a long time. இந்த நம்ம பாட்காஸ்ட் பண்ணணுமா, இன்ஸ்டாகிராமில் பேசணுமோ, we are busy with our own everyday patients and everything. So should we do அப்படின்னு பார்க்கும்போது Instagram and YouTube, non-medical people are talking. One time you get pregnant, you know everything about pregnancy. One time you deliver a baby, you know everything about delivering a baby, and you start advising, and then they start running workshops, then they start educating, they run education platforms for people. No, I felt it is better that it's like, though it's out of our own profession, I think we are the best people to give them the right information, credible information. And ஒரு child birth பற்றியோ ஒரு குழந்தைய வளர்க்குறத பற்றியோ now parenting workshops are done by random people. How do you know this is the way to upbring a baby or upbring a child? Everyone's personal experience is different, but what you go by books and scientific evidence is something that we should all know and practice. And especially pediatrics, everybody are talking. The do's and don'ts of everything. What to give, what not to give, when to everything. ஸோ அதனால we also face lots of confusion. Sometimes நம்ம சொல்கிறதே கரெக்டான்ற அளவுக்கு கூட சமயத்தில் கன்ஃபியூஷன் இல்லை இதுதான் கரெக்டு தான் அப்படின்னு we have to believe ourselvesன்ற மாதிரி தான் இருக்காங்க. But I think they should look into the credibility of the information. Thank you. Okay. Thank you. Thank you.